மாவு இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும் போதும், ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இதை காட்டாமே முட்டை பணியாரம் செஞ்சுட்டேன். அதை வந்து தம்பி தான் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறான். எப்படிடா தம்பி இருக்கு? புசு புசு சாஃப்டா இருக்குது, டேஸ்டா இருக்குது. சரி சாப்பிட்டு பார்க்கலாம். பா செம்மையா இருக்கு. சாஃப்டா இருக்கா கல் மாதிரி இருக்கா? ரொம்ப சாஃப்டா இருக்கு. உடைச்சாலே புகை புகையா வருது, அவ்வளோ சூடா இருக்குது. காரம்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாம் கரெக்டாக, உப்பு காரம் எல்லாம். பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்கு. ஹாய், வெல்கம் டு தேவாஸ் ஃபுட் பொமிஸ் vlog. இன்றைக்கி என்னென்னா முட்டை பணியாரம் பார்க்க போகிறோம். முட்டை பணியாரம்னா முட்டையை கலக்கி ஊற்றி அது சுட போகிறதில்ல, வித்தியாசமான ஒரு ரெசிபி இது. இதில் என்னென்னா வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் வந்து தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 முட்டை. இதில் வந்து நம்ம சாப்பிட்ற அரிசி, சாப்பாட்டு அரிசி வந்து அரை அழகு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இல்லைனா பச்சை அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அரிசி தேவையோ அந்த அரிசி, பச்சரிசி இல்லைனா புழுங்கல் அரிசி. அதில் வந்து 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு இதில் வந்து குட்டி குட்டியாக இருந்தது காஞ்ச மிளகா, அதனால் ஒரு 5-6 போட்டிருக்கேன். ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டால் போதும். 2 காஞ்ச மிளகா, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, இதெல்லாம் தான் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ அரிசி ஊறுனதும் என்ன பண்ண போகிறோம், அரிசியோடு சேர்த்து சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியிலே அடிக்க போகிறோம். இது அரிசி ஊறுனதுக்கப்புறம் அரைச்சிடலாம். அரிசி வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். போட்டு ஒரு அரைச்சிடுவோம். அப்போ தான் இந்த மிளகா போட்டு அரைக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்குறேன். குறன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, காஞ்ச மிளகா, ஊற வச்ச காஞ்ச மிளகாவை இதோடு சேர்த்து ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். தேவைக்கு எவ்வளோ தேவையோ அந்த காஞ்ச மிளகா. இதில் வந்து எனக்கு சின்ன சின்னதாக தான் இருந்தது, அதனால் வந்து ஒரு சின்ன காஞ்ச மிளகா ஒரு 5 காஞ்ச மிளகா ஒரு நீட்டாக இருந்ததுன்னு நான் 6 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் இது ஊற வச்ச இல்லையா அந்த தண்ணி. இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா மஞ்சத்தூள், ஏன்னா முட்டை யூஸ் பண்ண போகிறோம், அதனால் மஞ்சத்தூள். முட்டை யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வரக்கூடாது இல்லையா, அதுக்கு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம், சோம்பு, அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 5-6 வெங்காயத்தை, சின்ன வெங்காயன்றதால, பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயம் இல்லை 2 வெங்காயம், 1.5 வெங்காயம் போட்டால் போதும். இதையும் சேர்த்து எல்லாம் மிக்சியில் போட்டு ஒன்றா அரைக்க போகிறோம். இதையும் சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எதுக்கு பெருங்காயத்தூள்னா கேஸ் டபுள், அந்த முட்டைக்கு வந்து கேஸ் டபுள் ஆகாத அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அரிசி, காஞ்ச மிளகா, சீரகம், சோம்பு, அப்புறம் வந்து உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும் அந்த பாருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்டேஜில் வந்து முட்டை நம்ம உடச்சி ஊற்ற போகிறோம். நம்மளுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை, ரொம்ப தண்ணியாக போடக்கூடாது. 2 நான் 4 முட்டை போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ நல்ல முட்டையோடு சேர்த்து அடித்து வச்சுட்டேன் மாவை. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பணியாரம் சுட போகிறோம். இப்போ குழி பணியாரம் வச்சு அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ பணியாரத்துக்கு அந்த மாவை எடுத்து வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுட்டேன். குழி பணியாரம் இது வந்து சூடாகிட்டுருக்கு. இப்போ எல்லாத்துலேயும் என்னென்னா நிறைய எண்ணெய் ஊற்ற, இது சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சு கொடுத்துடலாம். முட்டை பிடிக்காதுன்ற பசங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா முட்டை இருக்கிறதே தெரியாது, அதில் கரெக்டாக சாப்பிட்ருவாங்க. பணியாரக்கல் காஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுக்க போகிறோம். இப்போ வெந்தோடனே அப்படியே திருப்பி போட வேண்டியதான். நல்லா அழகாக ஊற்றி வச்சுட்டு திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டியதான்.
இப்போ வெந்து வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒன்று திருப்பி போட்டுட்டேன். இப்போ அடுத்தது இப்போ நல்லா வெந்தாச்சு. பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துட வேண்டியதான், பிளேட்டில் எடுத்து வச்சிட வேண்டியதான். பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இது செம்மையாக இருக்கும். நம்ம அரிசி போட்டோமானே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, இரு முட்டை பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்களா, செம்ம சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே சுட 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 பஞ்சு போல் இருக்குது. இது நம்ம அரிசி முட்டை இதெல்லாம் சேர்த்துமானே தெரியாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது செம்ம சாஃப்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி முட்டை பணியாரம் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.